ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளூபெர்ரி கேக் ஸ்பைடர்மேன் தீமில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேக் ரெசிபிலேருந்து டெக்கரேஷன் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 4 எக்கு பவுலில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/8 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி எக்கு நல்லா பீட் ஆகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 கப்பு பவுடர் சுகர் எடுத்துருக்கிறேன். இதை 2 to 3 டைம்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சுகர் நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே 1 kg கேக்குக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் 3 டைம்ஸு சுகர் போட்டு இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரிப்பன் லைக் கன்சிஸ்டன்சியில் நல்லா பீட் ஆகி கிடைக்கணும். கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஆயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் 2 செகண்ட் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம விஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இனி நம்ம மாவு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ளூபெர்ரி கேக்குக்கான கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு ட்ராப்பு வயலட் கலரும் ஒரு சின்ன ட்ராப் பிளாக் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய ப்ளூபெர்ரி கேக்கோடைய கலர் சூப்பராக ரெடி ஆகிரும் ப்ளூபெர்ரியோட. இப்போது மைதா மாவு நான் 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். மைதா மாவு 1 கப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நல்லா சளிச்சு சேர்த்துருக்கிறேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1/4 கப்பு பாலை ஒரு 2-3 டைம்ஸாக ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேட்ரு நல்ல கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போது லைன் பண்ணி வச்சுருந்த பேக்கிங் ட்ரேயில் நம்மளுடைய பேட்ரு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணின ஓவனில் நான் ஒரு 55 மினிட்ஸ் எனக்கு எடுத்துச்சு குக் ஆகிறதுக்கு. ஸோ குக் ஆனதுக்கு பிறகு நல்லா கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் நல்லாவே ஆறி இருக்குது. இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எல்லா சைடில் இருக்கிற ட்ரையான போர்ஷன்ஸை நான் ட்ரிம் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கேக்கை ஒரு 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கேக் பேக் ஆகி கிடச்சிருக்குன்னு. இப்போ ஃப்ராஸ்டிங்க்கு தேவையான விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்து பீட் பண்ணியிருக்கிறேன். இதையும் ஒரு 2-3 ஸ்பீட் கொஞ்சம் டைம் விட்டு நம்ம பீட் பண்ணி எடுக்கும்போது நல்ல கன்சிஸ்டன்சியில் நமக்கு விப்பிங் க்ரீம் ரெடியாகி கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளூபெர்ரி கேக்குக்காக நான் இன்றைக்கி ப்ளூபெர்ரி க்ரஷ் செஞ்சுருந்தேன். ஸோ அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. தேவைப்படுறவங்க கேளுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போது கேக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணியிருக்கிறேன். சுகர் சிரப்பில் ப்ளூபெர்ரி க்ரஷ் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். ஸோ அதனால தான் அந்த கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்டிங்க்கு விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் விப்பிங் க்ரீமும் வச்சுட்டு நான் இதுக்கு உள்ளால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஹோம்மேட் ப்ளூபெர்ரி க்ரஷ் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் நல்லாவே சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரிசர்வேஷன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டில் செஞ்செடுத்த ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷு இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் ஆல்மண்ட் ஸ்லைசஸ் தான் நான் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். விருப்பப்படுறவங்க சேர்த்தா போதும். உங்களுக்கு ஆல்மண்டு நட்ஸ் எல்லாம் போடுறது இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆல்மண்ட் ஸ்லைசஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த லேயரையும் வச்சு சுகர் சிரப் வெட் பண்ணிவிட்டு அப்புறமா விப்பிங் க்ரீம் வச்சு ப்ளூபெர்ரி க்ரஷ் எல்லாம் போட்டு சேம் ப்ராசஸை நம்ம இந்த லேயர்லேயும் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம்.
கடைசியாக மேலே இருக்கிற லேயரும் வச்சு நல்லா வந்து விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு க்ரம் கோட் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா அங்கங்கேயாக இருந்த க்ரீம்ஸ் எல்லாமே டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு இதை ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்து மெயின் கோட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பைடர் மேன் தீம் கேக் செய்கிறதுனால நான் அவுட்டர் கோட் வந்து ப்ளூ கலரில் விப்பிங் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ இதுவும் பண்ணி நல்லா வந்து செட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஸ்பைடர் வெப்பு வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். நான் ஸ்பைடர் வெப்பு போடுறதுக்காக நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து சாக்லேட்டில் தான் வெப்பு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். சாக்லேட்லேயும் பண்ணலாம், ஃபாண்டனில் ஸ்ட்ரிப்ஸு செஞ்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்டன் நான் இன்றைக்கி ரொம்ப மாடல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் வெப்பு வந்து ஃபுல்லாகவே சாக்லேட் தான் கவர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, கொஞ்சம் மெதுவாக போட வேண்டியது இருந்ததுனால. ஸோ இப்போ வெப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைடர் மேனோட ஹெட்டையும் நான் வந்து ஆல்ரெடி ஃபவுண்டனில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை சென்டர் பீஸாக வச்சுட்டு பேபியோடைய பர்த்டே நம்பர், நேம் இது எல்லாமே எழுதி கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ளூபெர்ரி கேக் வந்து ஸ்பைடர்மேன் தீமில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேண்டில் டாப்பர் எல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.